என்னது, ஒரே வீட்டில் 2 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேர்ட்ஸா? இவங்க 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்கன்னா எப்படி இருக்கும்? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஃபெதர்ட் லைஃப். இது என்னோடய பெட் பேர்ட் காக்டெயில் அண்ட் சன்கனூர் சிக். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது நம்மளோட காக்டெயில். இவங்க நேம் வந்து பார்த்திங்கன்னா லியோ. இவங்க வந்து ஒரு 1.5 years old ஃபீமேல். இவங்க கேரக்டர் பற்றி சொல்லணுன்னா ஒரு நல்ல எனர்ஜெட்டிக்கான பேர்டு, என்னோட ரொம்ப ப்ளேஃபுல் அண்ட் பாண்டிங்காக இருப்பாங்க. அண்ட் வந்து இவங்க பைட்டிங்கே கிடையாது இவங்களுக்கு. ஸோ செகண்டாக நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சன்கனூர் சிக். இவங்க நேம் வந்து இட்டாச்சி. இவங்க வந்து ஒரு 45 to 50 days ஓல்டு சிக்கு. இவங்க வந்து என்கிட்ட வந்து ஒரு 3 weeks ஆகுது. அண்ட் நம்ம சேனல் பர்பஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரே வீட்டில் ஒரு 2 டிஃப்ரெண்ட் பேர்ட்ஸை எப்படி சேஃபாக மெயின்டைன் பண்ணுறது, இவங்களோட ஃபீடிங், கேரிங், ட்ரைனிங், பாண்டிங் எல்லாமே எனக்கு தெரிஞ்சது மட்டும் இல்லாமல் நான் ஃப்யூச்சரில் கற்றுக்க போகிறதையும் உங்களோட இந்த சேனலில் நான் ஹானஸ்ட்டாக ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் ஒன் மோர் திங், இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் பேர்ட் ஜேர்னி இல்லை, ஒரு ரியல் எக்ஸ்பீரியன்ஸ், மிஸ்டேக்ஸ், லேர்னிங்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்களும் என்ன மாதிரி ஒரு பேர்ட் லவராக இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம ஃப்யூச்சரில் நம்ம நிறைய வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணுவோம். நம்ம அடுத்ததாக அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சன்கனூர் சிக்கோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஃபஸ்ட்டு டே என்கிட்ட எப்படி வந்து எப்படி அவங்க சேஞ்ச் ஆனாங்க, அண்ட் இவங்களுக்கு எப்படி நான் ஃபீடிங் பண்ணேன், ஃபீடிங் ஷெட்யூல், அண்டு வந்து இவங்களை நான் எப்படி கேர் பண்ணிக்கிட்டேன், இவங்களுக்கு நான் பண்ண மிஸ்டேக்ஸு அதை எப்படி கரெக்ட் பண்ணுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ காய்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.